திருச்சியில் குடிசை வீடு எரிந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாயினர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் அப்பகுதியில் பந்தல் போடும் தொழில் செய்து வந்தார். முருகன் தனது குடிசை வீட்டில் செவ்வாயன்று இரவு மனைவி சித்ரா மற்றும் மகள்கள் தேவி பிரியா, காவி பிரியா ஆகியோருடன் தூங்கியுள்ளார். இந்நிலையில் புதன்கிழமையன்று அதிகாலை முருகனுடைய வீட்டில் திடீரென்று தீப்பிடித்தது. முருகன் வீட்டில் பந்தல் போடுவதற்கு தேவையான கீத்து கொட்டைகள் அடுக்கி வைத்திருந்ததால் தீ மளமளவென அனைத்து பகுதியிலும் பரவியது. இவ்விபத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முருகன், அவரது மனைவி மற்றும் மகள்கள் வெளியேற முடியாமல் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுத்தனர். பின்னர் இறந்து கிடந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ, ஆர்டிஓ பஷீர் ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டனர். இன்று காலை அதிகாலை 3:30 மணி அளவில் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் ராஜீவ்காந்தி நகர் கோரையாறு கரையில முருகன், சித்ரா தம்பதியர் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அதிகாலையில தீ விபத்து ஏற்பட்டு அவருடைய மகள்கள் இருவரும் தீக்கிரையா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையின் பெயர் தேவி பிரியா, ஒரு பொண்ணு பெயரு காவிய பிரியா. அதிகாலையில காற்று அதிகமா இருந்ததுனால அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இதனிடையே முருகனின் மூத்த மகள் ஜனப்பிரியா அருகில் உள்ள பாட்டி வீட்டில் உறங்கியதால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இவ்விபத்து குறித்து எடமலைப்பட்டி புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.